சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி என்ன பலன்கள் இடத்துல இந்த சனி பகவான் மீண்டும் வருகிறார். அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. இப்போ இது எப்படின்னா, ஊரறிஞ்ச சனி பகவானுக்கு விளம்பரம் எதுக்குன்னா, இந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போது அந்த இடத்துல வேலை கிடைக்கிறதும் ஒன்று தான், நீங்கள் ஃபேமிலி லைஃப்பை மறந்துடுறதும் ஒன்று தான். பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை ஒருத்தர் மானிட்டர் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா கம்முன்னு இருக்கணும். திரும்ப அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடாது. முதல் தடவை தான் அமைதியாக பேசுவாங்க, ரெண்டாவது தடவை வேறு மாதிரி பேசுவாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? ஐயோ எம்ட வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த சனி வக்கரமானது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருந்தது நண்பர்களே. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி இப்போ வக்கர நிவர்த்தி வக்கரமாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அஷ்டம சனி வக்கரமாயிட்டாரு. அஷ்டம சனி வக்கரமாகும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தந்துட்டு இருந்தார். அந்த சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை செய்ய வந்திருந்தால், அவர் வக்கரமாகி இருந்தால் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண வரல, கெடுதலை பண்ண வந்திருக்கார். அவர் இப்போது வக்கரமானதால், 8 கோடியவன் வக்கரமானதால் நல்லது நடந்தது. வக்ர நிவர்த்தினா என்ன தெரியுமா? சனி பகவான் பேக் டு ஹோம், திரும்ப 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ மீண்டும் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுது. அவ்வளோதான், அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 4 மாதம் லீவ் விட்டுருந்தாங்க உங்களுக்கு. இப்போ திரும்ப சனி பகவான் வந்துட்டார். இது எப்படின்னா, எஸ்கர்ஷன் போன மேனேஜர் திரும்ப எஸ்கர்ஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹோம் பேக் இன்றைக்கி தான் திரும்ப பதவி ஏற்றுக்கிறாரு. வந்துட்டானா இவன், சந்தோஷம். ஒரு 4 மாதம் நிம்மதியாக இருந்தது ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் மீண்டும் வருகிறார். அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. இப்போ இது எப்படின்னா, ஊரறிஞ்ச சனி பகவானுக்கு விளம்பரம் எதுக்குன்னா, அந்த மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எதுக்குங்க விளம்பரம்? சனி பகவான் தருகின்ற ஒரு நற்பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 8ஆம் இடத்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார்? அஷ்டம சனி. ஒரு விஷயம் நண்பர்களே, அஷ்டம சனினால் ஒரே ஒரு நன்மை உங்களுக்கு உண்டு. சனி பகவான் அக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு சனி பகவானால் ஒரு நன்மை உண்டு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடியவனும் சனிதான், 7 கூடியவனும் சனிதான். நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்கு சனியே 2 பொறுப்பு வகிக்கிறார். மகர கும்பம் என்ன, 6 கூடியவனாகவும் இருக்கிறார், 7 கூடியவனாகவும் இருக்கிறார். 6 கூடியவன் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். எப்படி? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் இந்த சனி பகவான். அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சா என்ன ஆகும்? வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் சரியாகும். என்னமோ சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் இருக்குங்க, அடுத்த ரவுண்டு இருக்குல்ல, இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 6 கூடியவன் 8இல் மறைந்ததால் விபரீத ராஜயோகம் என்று கருதப்படுகிறது. இது பேர் என்ன? 6 கூடியவன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம். எதிர்பாராத வேலைகள் எல்லாம் கிடைக்கும். பிரச்சனை என்னென்னா, நம்ம என்ன வேலை பார்க்குறோங்கிறதுல இருக்குது. நம்ம முன்னாடி இருந்த மன்னர் கம்பெனியில் 9 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 5:30க்கு வந்துடலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருந்தது, நிம்மதியாக இருந்தது வாழ்க்கை. இப்போ போயிருக்கிற கம்பெனிக்கு பெரிய கூகுள் கம்பெனி மாதிரி, இது ஒரு பெரிய கம்பெனி, யானை வாயில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான். இவன் எப்போ நம்ம வீட்டுக்கு உருவான்னு நமக்கே தெரில, கம்பெனிலே படுத்துக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய கம்பெனியில் வாய்ப்பு கிடைக்கிறதும் பெரிய பிரச்சனை தான். அந்த மாதிரி தான். அப்போது 6 கூடைவன் 8ஆம் இடத்தில் மறைவது என்பது மிக பிரம்மாண்டமான கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு சமம். மிக பிரம்மாண்டமான கம்பெனி, கார்ப்பரேட், ஹை லெவல் கார்ப்பரேட் கம்பெனி, அதெல்லாம் அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போது அந்த இடத்துல வேலை கிடைக்கிறதும் ஒன்று தான், நீங்கள் ஃபேமிலி லைஃப்பை மறந்துடுறதும் ஒன்று தான். பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் ஒரு ராத்திரி 2 மணிக்கு, கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு, அவ்வளோதான். நீங்கள் அந்த பெரிய பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன ராம்ஜி தூங்கிட்டீங்களா? எது ராத்திரி 2 மணிக்கு எழுப்புனதே ஒரு தப்பு, இதில் தூங்கிட்டீங்களான்னு கேள்வி வேறு. தூங்கிட்டீங்களா? ஆமாம் சார். சரி, ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பண்ணுறேன், அவ்வளோதான். நீ
உங்கள்கிட்ட சாரி கேட்குறதெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா அவர் சொல்லுவார், நேராக கார் எடுத்துக்கோங்க, சரி கிளம்பி கம்பெனி வந்துருக்கேன், வாசல் இன்டர்னல் கார் இருக்கும், சரி போயிட்டு நேராக ஷாப் போயிடுங்க, சரி முடிச்சு இந்த வேலைலாம் முடிச்சுட்டு காலைல 4 மணிக்கு திரும்பி வந்துருங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு நீங்கள் நார்மலாக 8 மணிக்கு வர வேண்டியது, மேபி ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, எப்படியே 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணிக்கு வந்துருங்க. அடடா எவ்வளோ பெரிய ரெஸ்ட்டு கொடுத்துட்டீங்க நீங்கள். நம்ம எல்லாருடைய கனவுமே கார்ப்பரேட் கம்பெனியில் சேர்றது தான். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனியில் சேர்ந்தவங்கள போய் கேளுங்க, இதுக்கு நான் மன்னார் கம்பெனிலே நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்டான் தான் சொல்லுவாள். என்ன ஒரு காசு ஒரு 20,000 30,000 கம்மியாக சம்பாதிச்சிருப்பேன் அவ்வளோதானே, ஆனால் நிம்மதியாக ஜாலியாக இருந்தேயா, என் ஜாலியெல்லாம் போச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய விளைவுகள் எல்லாம். ஸோ இப்பொழுது என்ன ஒரு பெரிய பிரதான விஷயம், 6 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு பிரச்சனை என்றால், 7 கூடியவனும் 8ஆம் இடத்தில் மறைகிறானே, அதுதான் அடுத்த பிரச்சனை. இந்த 7 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன நடக்கும்? 6 கூடியவன் மறையும் போது உங்களுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும், வறுமை ஒழிவதற்கான வழிகள் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சொன்னேன். இப்போ 7 கூடியவன் மறையும் பொழுது என்ன ஆகும்? அவனும் தானே 8ல் மறைகிறான். இதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு. என்ன ஆப்பு? 7 என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய திருமணஸ்தானம், உங்களுடைய விவாகஸ்தானம், கலத்திரஸ்தானம், இதெல்லாம் தான் 7. இந்த 7 குடையவன் 8ல் மறையும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியின்மை என்பது ஏற்படும். முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு வந்த இந்த நவம்பர் 28க்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். 7 குடையவன் 8ல் மறையும் போது மனைவியுடன் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்காது. நிறைய பேர் உத்தியோகஸ்தர்கள் இப்படி கவலைப்படுவீங்க, மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் கம்மியாயிடுச்சு, நான் எத்தனை நாள் ஆச்சு என் மனைவி நானும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்பதெல்லாம் ஏற்படும். சில பேருக்கு வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் லெவலுக்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் லெவலுக்கு போயிருக்கும் அந்த பிரச்சனை. ஆனால் அந்த டைவர்ஸ் லெவலுக்கு போன அந்த பிரச்சனை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரமடையும். இன்னும் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகியே தீருங்கிற அளவுக்கு தீவிரமடையும். சில பேர் வீட்டில் என்ன ஆகும்னா, அந்த 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான், ஏற்கனவே 7ல் ராகு, இந்த ராகு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உண்மையிலேயே டைவர்ஸ்க்கே கூட்டு போயிடுவார். சிம்மராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் 28க்கு பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனைகளே வருகிறது. யாரெல்லாம் டைவர்ஸுங்கிற எண்ணம் இருக்கிறதோ அதை இப்பயே குழி தோண்டி புதைத்து விடுங்கள். டைவர்ஸுங்கிற வார்த்தையை வாயால் கூட சொல்லாதீங்க. அது பல்கி பெருகி எங்கே கொண்டு போய் விடுன்னா, உண்மையிலேயே அது சாதிச்சிடும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னா. ஸோ டைவர்ஸ்னு தயவுசெய்து பேசாதீங்க. அது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்க வல்லது. ஸோ அப்போது 7 கூடியவரும் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது. இந்த 7 கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்த அந்த நடுவிலே வெளிநாடு போனவங்க திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், இந்த விசா பிரச்சனைகள், பிஆர் பிரச்சனைகள், கான்ட்ராக்ட் முடிவு போகும் சார், நான் எப்படி சார் திரும்பி வர போகிறேன் சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது சார், இதெல்லாம் எப்போ ஏற்படும்னா, உங்களுக்கு இந்த 7 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஃபாரின் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வியாஜ்யங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சில பேர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுல சார் இதுன்னு சொன்னாங்க சார், லோடை இறக்குனதுக்கப்புறம் எல்சி மாதிரி தான் சார், அங்கே காசு வாங்கிக்க சொன்னாங்க, லோடு இறக்கி 4 நாள் ஆகுது சார், இன்னும் காசு வரல, அந்த எல்சி தான் சொன்னாங்க போன்ற விஷயங்களாக இருக்கும். அல்லது சில பேர் பார்த்திங்கன்னா கடன் இதுக்கு தான் சார் வாங்கினேன், டெபிட்டுக்கு தான் சார் வாங்கினோம், 3 நாளில் பேமெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க, பெரிய பல்க் ஆர்டர் சார், 3 crores வேல்யூ, அவன் கொடுத்து 15 நாள் ஆகும்ட்டான், ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு இருக்கு, நமக்கு ஒரு நாளைக்கே மீட்டர் வட்டி மாதிரி, இந்த 15 நாளில் நான் சம்பாதிச்ச என்னோட லாபமும் இதுவும் சரியாக போச்சு போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் 7 கூடியவன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. அப்போ நீங்கள் எதையும் நம்பாமல் நேரடியாக நீங்களே தலையிட்டு ஹார்பருக்கு ஒரு ஆள் அனுப்பி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே ஹார்பருக்கு போய் அதை எடுத்துகிட்டு வரதுக்கான வழியை பாருங்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் நேரடியாக நீங்கள் தலையிடுவது மிகவும் நல்லது. மனைவியிடம் வாயவே கொடுக்காமல் இருங்க, எதை பற்றி பேசாதீங்க. என் முன்னாள் காதலி கல்பனாவை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், ஒரு ஆணையும் நீங்கள் பிடுங்க வேணாம். நான் ஒரு அன்பின் நிமித்தமாக தான் சொன்னேன், ஒரு நிமித்தமாகவும் நீங்கள் சொல்ல வேணாம். அவளே எப்படா பாயிண்ட் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால் தயவுசெய்து கை நீட்டி அடி வாங்கிக்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை ஒருத்தர் மானிட்டர் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா கம்முன்னு இருக்கணும். திரும்ப அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடாது. முதல் தடவை தான் அமைதியாக பேசுவாங்க, 2வது தடவை வேறு மாதிரி பேசுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டுக்கு இந்த நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திட இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை,
நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.